நீங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னா, நான் சொல்ற பேச்ச நீங்க கேட்பீங்களா? நீங்க சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. பல பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க, பண்ணாம தானே போறீங்க. அது உங்கள நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா வசனத்துல சில விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. யோனா 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மீனுக்கு கட்டளையிடுறாராமா. மீன் யோனாவ கக்குதாமா. அதாவது மீன் ஆண்டவர் சொல்ற பேச்சை கேக்குதாமா. ஆண்டவர் சொல்ற பேச்சை நம்ம கேட்கிறோமா? பிரசாந்த் அண்ணா அவ்வளோ கத்து கத்துன்னு கத்துறாரு, அவ்வளோ வசனம் பேசுறாரு, அவரை ஆதரவு கொடுத்து அவரை தூக்கி விடலாமே நம்ம மனசு வர மாட்டேங்குதுனே. சும்மா போற பக்கம் கலாய்க்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஏசப்பாக்கு சொல்ற பேச்சை கேட்கிற பிள்ளையா மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பத்தங்க சொல்றாரு. ஏசப்பா சொல்ற பேச்சை நீங்க கேட்பீங்களா? மகனே இந்த தப்பு பண்ணாத, மகனே இந்த காரியம் பண்ணாத, அங்க போகாத இங்க போக சொன்னா, இல்ல நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். அப்புறம் பிரச்சனை வந்துட்டோம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு சொல்லி ஆண்டவர் தான் நீங்க குறை சொல்றீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மீன் நான் சொல்ற பேச்ச கேக்குதாமா. மனுஷனாகி நீ ஏன் சொல்ற பேச்ச கேட்க மாட்ற? எனக்கு கீழ்ப்படிகிற பிள்ளையா மட்டும் இருந்தீனா உன் வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை பாப்பன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களை பத்தங்க சொல்றாரு. யோனா கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற பேச்ச கேட்கல, ஆனா கடைசியில ஆண்டவர் சொல்ற பேச்ச கேட்டாரு. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கூட இப்ப நீங்க சொல்லாம இருக்கலாம், ஆனா முடிவு நீங்க சொன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக்காது. நீ நம்புற காரியம் பெற்றுக்கொள்ளணும்னா ஏசப்பா சொல்ற பேச்ச கேட்டு வாழ கத்துக்கோங்க. கத்துப்பீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.